இந்த கூட்டத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் இல்ல அவர் பேர ஒருத்தர். இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு சொந்தமான நிலம். வந்தே மணல்லாம் ஏறி மிச்சு வச்சு தூக்குறதுக்கு ஏமாளி போய் உள்ளே இல்லது. அது ஒரு காலம், அது ஒரு காலம், அது ஒரு காலம். எங்க அண்ணன் வைகோ அவர்கள் புதுசா திராவிட கொள்கைகளை காப்பாற்ற ஓடி வாருங்கள். எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தோம் உங்க மேல, எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு நம்பிக்கை. எல்லாத்தையும் நாசமாக்குறது நாங்களா நீங்கள். அது எப்படி அதிமுக திமுக நீங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒன்னா நில்லுங்க. பொது எதிரி தமிழ் தேசியவாதிகள் வர்றாங்க, அவங்கள ஒழிக்கணும் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் செஞ்ச துரோகத்தை நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கிறீங்க. அம்மையார் ஜெயலலிதா சேர்ந்த கொடுமையான ஆட்சி, இந்த ஊழல் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீங்க. ஆனா இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் மட்டும் ஒரு அரசியல் சக்தியாக வருவதை தவிர நீங்க எந்த காலத்தில் ஏற்க முடியாது என்கிறீர்கள். நீங்க எப்படியாவது நான் ஒன்னா இல்லை அப்படிங்கிற ஒழிக்கணும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதிரி இல்லை. இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்களை அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. பெரிய ரவடிகளோட மோதிடுறோம், அதிமுக திமுக அதோட மோதிடுறோம். நீங்க எதுக்கு? திராவிட கொள்கைகளை காப்பாற்ற நாம் எல்லோரும் ஒன்றா நிற்கணும். எது திராவிட கொள்கை? நான் கேட்கிறேன், நீங்க பதில் இன்னொரு மேடையில சொல்றீங்களா? நான் மறுபடியும் பேசுறேன். எது திராவிட கொள்கை? மதுக்கடைகளை மூடிய தீர்வேன் என்று தெருவுக்கு தெருவாக நடக்கிறீர்களே, இந்த மதுக்கடைகளை திறப்பது யாருடைய கொள்கை? எதன் கொள்கை? யாருடைய கொள்கை? பெருந்தலைவர் காமராஜர் வரைக்கும் திறக்கப்படாத மதுக்கடை யார் காலத்தில் நடந்தது? உங்கள் தலைவர் காலத்தில் தானே. நீங்களே சொல்லுங்க. முதலிங்க ராஜாஜி எவர் வீட்டுக்கும் போகாத பெருமகன். கொட்டுற மடையில் வந்தார் கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு. கருணாநிதி மதுக்கடையில திறக்கப்படுறதா கேள்விப்படுற, திறந்தாத நாடு நாசமா போகும் என்று கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சினார் என்று நீங்களே சொல்றீங்க. அப்ப கெஞ்சும் ஒரு பக்கத்தில் இருந்திருக்கீங்கல்ல. அவர் அனுப்பிவிட்டு காலையில கடையை திறந்தவையா கலைஞர் கருணாநிதி. திறக்கும் போது கூட இருந்து சாவி எடுத்து கொடுத்து விட்டுட்டு இப்ப குறுக்கு மறுமாறு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு தலைமுறையா 30 ஆண்டுகளா திமுக அதிமுக ஆட்சியில மாறி மாறி குடிச்சுக்கிட்டு இருக்கிறது என் பிள்ளைங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசாம இந்த கூட்டணியில இருக்கும்போது வாய்க்கு கூட்டு, கூட்டணி விட்டு வெளியில வந்தா மதுக்கடைக்கு கூட்டா என்ன? இந்த மதுக்கடைகளை திறப்பது என்பது யாருடைய கொள்கை? இது திராவிட கொள்கை இல்லையா? நீத்த நெறிகாற்றை எடுக்க விடாமல் தடுப்பேன் என்று போராடுகிறீர்களே, பாராட்ட வரவேற்கிறோம். கையெழுத்து போட்டு கொடுத்தது யாருடைய கொள்கை? இது திராவிட கொள்கை இல்லையா? இதை காப்பாற்றவா எல்லாரும் திரண்டு வாங்குறீங்க.